ராஜா ராணி. ஆமாங்க. ராஜா ராணில நான் நடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? ராஜா ராணிலையா? ஆர்யா படம். ஆர்யா, நயன்தாரா மேம் இருப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் சந்தானம் சார் இருப்பாரு. இவங்க எல்லாரோடையும் எனக்கு சீன் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? ஓ மை காட். ரொமான்ஸ் பண்றதுதாங்க கஷ்டம். இதுதான் உங்களோட வீக் பாயிண்ட். 4 செவுத்துக்குள்ள பண்ணிடலாம். 40 பேர் ஐயோ. காந்தி கண்ணாடி ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. பாலாக்கு தெரியாது போல இருக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போனோம் பாலாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். காந்தி கண்ணாடி, தாவூத், ஜெகமே தந்திரம், இரும்புத்திரை, ஹீரோ, டான் போன்ற படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த குணச்சித்திர நடிகர் ஷரத் ரவி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ, நல்லா இருக்கோம் நாங்க. சூப்பரா இருக்கோம். நீங்க வந்தனே அப்படியே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கு. Thank you. உங்களை பத்தி உங்களோட சினிமா ஜர்னி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் காந்தி கண்ணாடி அண்ட் தாவூத். Thank you so much. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, ரெஸ்பான்சஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல வந்து நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காந்தி கண்ணாடி ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. எல்லாரும் வந்து எல்லாருடைய இன்டென்ஷனும் வந்து ரொம்ப டுவர்ட்ஸ் த ஃபிலிம் வந்து அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க அந்த ஃபிலிம்ஸ். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார்? ஆக்சுவலி சும்மா வேற ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி பாலா படம் பண்றாரு, யாருன்னு கேட்டேன். கேபிஐ பாலான்றா. கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாவை. ஓகே சொன்னால நான் கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். சரி, அப்படியே தான் ஆரம்பிச்சிச்சு. ஓகே. பாலாக்கு தெரியாது போல இருக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் போனோம்னா பாலாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஓகே. சோ Nice. அப்படி நீங்க ரெண்டு பேரும் பார்த்து மெய் மறந்து ரெண்டு பேரும் அப்படியே பேச போய் டைரக்டர் சார் ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு வாங்க சார்னு சொன்னாராமே. ஆமா, அது என்ன அது நடந்துச்சு? என்னாச்சுன்னா பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும், ஆனா நான் பண்றேன்னு தெரியாது. ஸோ திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, நான் போயிட்டேன். ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock ஆரம்பிக்கிறாங்க. 9 o'clock ஷார்ட் போயிட்டு இருக்கு. ஷார்ட் பண்ணணும், ஷார்ட் ரெடினாகும். திடீர்னு பைக்ல வந்து அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். ஆனா என்ன இங்க இருக்கீங்க என்னென்ன ஆனா எப்படி வந்து எனக்கு தெரியாது, எனக்கு யாருமே சொல்லவே இல்லை. என்னென்ன ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே பேசிட்டே இருந்தோம். அப்புறம் டேரக்டர் அப்படியே வந்து பிரதர் ஷார்ட் போலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் போயிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சுட்டு தான் இருந்தோம். ஓகே. அப்புறம் நிறைய கட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் உங்க பாசம் பிடிப்பெல்லாம் அப்படி வச்சுங்க, ஷார்ட் போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் போனா ரொம்ப ஹாப்பி. பாலாவோட ஒர்க் பண்றது ஜாலியா இருந்துச்சு. உங்க கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டரா இருந்தது காந்தி கண்ணாடியில Thank you, பார்க்கும்போது. அண்ட் உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து இப்படி எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். கண்டிப்பா அந்த கேரக்டர் நான் தான் ஆமா. பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட்ல தோணுச்சு இல்லையா? அது நடந்த விஷயங்கள். இது ஆக்சுவலி என்னாச்சுன்னா இந்த ஒரு நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெகட்டிவ் ஷேடுன்னும் போது நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலி அடுத்த படத்துக்கு வேற லுக்கு சேஞ்ச் பண்ணோம். பட் நெகட்டிவ் ஷேடுன்றதுனால சரி அப்படியே இருக்கலாம், அந்த லுக்கோடய கொஞ்சம் நிறைய தாடி, கொஞ்சம் கட் பண்ணாத ஒரு ஹேரு, ஒரு மாதிரி ரொம்ப ரகடாக இருக்கலாம், கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் அடிக்கும் போதும் இரிட்டேட் ஆவாங்க, பாலா என்ன அடிக்கும் போது ரொம்ப கிளாப்ஸ்லாம் தட்டி பயங்கரமாக நாங்கள் பரவாயில்ல கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம், ஹாப்பி, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு கேரக்டரை வந்து மேலே வெறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அந்த கேரக்டர் பண்ண ஒர்க்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வேலையில நான் ஜெயிச்சிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ பாலா வந்து ஃபர்ஸ்ட் மூவி டெபியூவா ஒரு ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. ஏன்னா நம்ம ஸ்கிராச்ல இருந்து பார்த்துருக்கோம் அவங்களோட வளர்ச்சி ஜேர்னி. ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது எல்லாருமே இப்போ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து வந்த ஆட்களாக இருக்கட்டும், இப்போ டிவியில இருந்து நிறைய ட்ரை பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு மேலே வந்து நாங்கள் எல்லாருமே அப்படி தான் வந்தோம். ஸோ நாங்கள் வரும்போது எங்களுக்கு பெருசாக யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது பெரிய ஹெல்ப்பாக நினைக்கிறத விட கிவ் அண்ட் டேக் தான். பாலாக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த படத்துல எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி தான் ஹாப்பி. இந்த காந்தி கண்ணாடி படத்துல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எல்லாமே ரொம்ப கிறிஸ்பா வந்துட்டு பயங்கரமா வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட சொல்லும் போது உங்களோட போர்ஷன் மட்டும் தான் சொன்னாங்களா இல்ல மொத்த கதையும் ஓரளவுக்கு லைன் சொல்லிட்டாங்களா? இல்லை, எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஒரு இந்த மாதிரி அப்படி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரியும். பட் அதில் எங்கே நம்ம பிளேஸ் ஆக போகுதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா டேரக்டர் சொல்லும்போது நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஷேடு, நீங்கள் வரும்போதெல்லாம் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், உங்களுக்கும் பாலாக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது சுற்றி வந்து பாலாஜி சக்திவேல் சார் இருக்காரு, அர்ச்சனா மேம் இருக்காங்க, நமிதா ஹீரோயின் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து மதன் இருக்காரு. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் எங்கே என்ன பிளேஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெரிய ரோல்ஸ் இருக்குது, ரோல் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. பாலாக்கும் பாலாஜி சக்திவேலுக்கும் சாருக்கும் உள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது அர்ச்சனா மேம் வந்து நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம்.
ஆனால் அவங்கள வந்து திருப்பியும் பார்க்கறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பங்களிப்பு எங்கே எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. பட் நான் நடிக்கும் போதே வந்து இது எங்கே வரும் இது எங்கே வரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டேரக்டர் வந்து கரெக்டாக ஷெரீஃப் வந்து சூப்பராக ப்ளேஸ் பண்ணிட்டார். அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ அடுத்ததா தாவூத் படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்ச ஆவலாக இருக்கும். ஸோ அது எப்படி வந்திருக்கு? ரொம்ப நல்லா வந்திருக்கு. தாவூத் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எடுத்த ஒரு படம். இதில் வந்து பெரிய மிகைப்படுத்துகிற அளவுக்கு பெரிய காட்சி அமைப்புகள் வந்து படத்தில் வந்து எதுவுமே ஆக்ஷனே இல்லாத ஒரு ஆக்ஷன் படம். ஆக்ஷன் படம் ஆனால் ஆக்ஷனே இருக்காது. ரொம்ப அந்த 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 எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே உங்களை வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வாண்ட் இருக்கு, ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்துக்காக எல்லாருமே போவோம். அதில் ராதாரவி சார் இருக்காரு, நான் இருக்கேன், அர்ஜய் இருக்காரு, லிங்கா இருக்காரு, சிவ ஷாரா இருக்காரு, அப்புறம் சாரான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இருக்காங்க, வையாபுரி சார் இருக்காரு. இந்த மாதிரி பெரிய கேஸ்ட். எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆனந்த் நாகுன்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க பிரேமம்லாம் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு வாண்ட் இருக்கு. ஸோ எல்லாருமே அதை வந்து அடைஞ்சாங்களா இல்லையான்னு தான் ஒரு ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய லக்ஸரியாக ஷூட் பண்ணுறது. சில படங்கள் வந்து நம்ம எப்படி ஷூட் பண்ணுவோம்னா ரொம்ப லிஷராக லக்ஸரியாக ரொம்ப அழகாக ஆற அமர்ந்த, இது அப்படி கிடையாது. இது நாங்கள் ஒரு டக்குன்னு நாங்கள் இந்த ஷெட்யூல்லேருந்து அடுத்த ஷெட்யூலுக்கு ஸ்கிப் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அடுத்த ஷெட்யூல் வந்து நெக்ஸ்ட் டே தான். ஸோ ஒரு 10 days ஷூட் பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஒரு 10 days கேப் எடுத்துகிட்டு அடுத்து போவாங்க. பட் அடுத்த ஷெட்யூல்ன்றது நெக்ஸ்ட் டே தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். லொக்கேஷன் ஷிஃப்ட் நிறைய இருக்கும், பிரேக் இருக்கும். பிரேக் வந்து நிறைய டைம் வந்து மரத்தடி நிழல் தான் எங்களுக்கு. பெருசா அங்கதான் உட்காந்து டக்குன்னு ஒரு தயிர் சாதமும் தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு படம். பட் அதுல சேமிச்ச காசு எல்லாமே நாங்க வந்து படத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஐக்கும் ப்ரமோஷன்ஸ்க்கும் இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு படத்துக்காக இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஸோ ஒரு ஃபுல் த்ரூ அவுட் ஒரு வில்லனா வந்து ப்ளே பண்ணிருக்கீங்க. எது ரொம்ப ஒரு டாஸ்கா இருந்தது, இது ரொம்ப சேலஞ்சா இருந்ததுப்பா அப்படின்னா? ரொமான்ஸ் தான். வில்லனுக்கு ஒரு ரொமான்ஸ் இருக்கு. ரொமான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டங்க. அதாவது வீட்லயும் சரி வெளியும் சரி ரொமான்ஸ் பண்றது ரொம்ப ஹீரோஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பெரிய வந்து விஷஸ். எப்படிதான் ரொமான்ஸ் பண்றீங்களோ தெரியல. இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரொமான்ஸ் பண்றதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பேன்ப்பா, யார்கிட்டயும் ஒரு டைவர்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி ரெடி ஆனீங்க? அமைதியா இருக்கிறது டைமே வாங்க அடுத்த ஷாட் இருப்பா, அந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன்னா வாங்க போங்க அப்படின்னு. என்னங்க போங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மளுக்கு இருக்கு ஜகமே தந்திரம்லாம் பண்ணியிருக்கோம், அதுவும் இதுலயும் கொஞ்சம் அது என்னன்னு தெரியலங்க. ரொமான்ஸ்னாலே பாருங்க பதறது பாருங்க. இவ்வளவு நேரம் ஒழுங்கா பேசிட்டு வில்லனா பண்றது கூட ஒரு டாஸ்க் இல்ல போலியே. ரொமான்ஸ் பண்றதுதாங்க கஷ்டம். இதுதான் உங்களோட வீக் பாயிண்ட். 4 செவுத்துக்குள்ள பண்ணிடலாம், 40 பேர். ஐயோ, டைரக்டர் முன்னாடி சொன்னாரு அவங்களுக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாரு. பட் இந்த அளவுக்கு இருக்கு தெரியாது. பட் த்ரூ அவுட் ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கும்போது யோசிச்சிங்களா, லைக் ஏன் நம்ம நெகட்டிவ் ஷேட் பண்ணணும் அப்படி? இல்ல, அது ஆக்சுவலி அது எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பார்ட். இப்போ நான் காமெடி பண்ணியிருக்கேன், நல்ல ஃப்ரெண்ட் ரோல், கேரக்டர் ரோல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ரொம்ப நெகட்டிவ் ஷேட்ஸ் வரதே ரொம்ப அரிது இப்போல்லாம் வரதே. ஒரு கேரக்டர் ரோல்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிரும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸ் வரது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம நிறைய பேரை நம்ம பார்த்து வாழ்ந்துருப்போம். எம்ஆர் ராதா சார்லேருந்து, ரகுவரன் சார்லேருந்து, பிரகாஷ் ராஜ் சார்லேருந்து, இவங்க 2 பேரையும் நம்ம பார்த்து வாழ்ந்ததுனால இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. பட் நம்ம வேற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரையாக தான் இது இருந்துச்சு. மற்ற கேரக்டர் பண்ணுறதுலாம் வந்து நார்மலாக அமையும், பட் இது வந்து அமையிறது கஷ்டம். ஸோ அதனால நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டாங்க நெகட்டிவ் ஷேட் பண்ணுறீங்க வில்லன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல, லைக் உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க? ஏன்னா வில்லன் அப்படின்னா அதுக்கு ஒரு வில்லனிசம், ஒரு மேனரிசம் அப்படின்ற மாதிரி இருக்கும், லைக் லுக்கில் இருந்து வாக் பண்ணுறது எல்லாமே. ஸோ அது எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? நம்மளுக்கு ஆக்சுவலி நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப வந்து வரோம் என்னன்னா, நம்மளுடைய பழைய படங்கள் தான் நம்மளுக்கு வரமே. நமக்கு இந்த 80ஸ்க்கு முன்னாடி ஆனந்தராஜ் படங்கள், அதுக்கப்புறம் அதுக்கும் முன்னாடி எம்ஆர் ராதா சார் படங்கள், அசோகன் சார் படங்கள். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து டிவி போயிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆச்சி, அதுக்கப்புறம் பெரியம்மா, சித்திலாம் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பழைய படங்கள்லாம் நிறைய விரும்பி பார்க்குறவங்க, சின்ன வயசில் இருக்கும்போது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது பழகுனது தான். அது என்ன ஆகும்னா அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இருக்கும்.
ஒரு கெட்டவனா இது தான் பண்ணுவான், ஒரு நல்லவனா இது தான் பண்ணுவான். அப்போ ஓகே, கெட்டவன் வானா கெட்டவன் வந்துருவான். ஓகே. சட்டம் நாகேஷ் சார் சொல்ற மாதிரி தான், ஒரு கேரக்டருக்கு கொடுக்குற காஸ்டியூம் தான் நம்மள வந்து கேரக்டரா எலிவேட் பண்ணி காமிக்குது. அந்த சட்டை போட்டா அவன் நல்லவன், இந்த சட்டை போட்டா இவன் கெட்டவன். மற்றபடி ரொம்பவும் வந்து நம்ம அந்த கேரக்டருக்காக அப்படியே மெனக்கெட்டு ரொம்ப வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஓவரா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னு வைங்களேன், டேரக்டர் வந்து இவ்வளோலாம் போதும் அப்படின்றாங்க. அதனால வந்து மைண்டை ஃப்ரீயா வச்சுட்டு தான் போவேன். இதை மாதிரி வேணுங்க, இந்த மாதிரி ஒரு டிண்ட் வந்து அது வேணும், ஒரு போர்ஷன் ஆஃப் வந்து இவங்க வேணும், ஒரு போர்ஷன் ஆஃப் அது வேணும்னா அப்படியே கலந்து கொடுத்துறதா வந்து. ஆமா, அதுதான் வந்து ஈஸி ஆர்டிஸ்டுக்கு பண்றது. நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது நடக்கலன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹெசிடேஷன் வந்துடும். நம்ம என்னென்னலாம் பண்ணோம், காலையில எழுந்துச்சு ஓடணும், ஈவினிங் ஜிம் பண்ணோம், இவங்க என்ன நம்மளுக்கு 6 பேக்ஸே காமிக்க மாட்டாங்களே, என்ன எனக்கு தேவையில்லையா 6 பேக் அப்படின்னு வரும். ஐ திங்க் நிறைய அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு இது ஒரு டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்வ கோளாறுல வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுறாங்க பயங்கரமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவன் வந்து ஏதோ ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனான கேரக்டர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் ரூம்லயே இருந்திருக்கான், வெளில வராம. டிப்ரெஷன் ஆகணும்னா மொபைல் எடுத்து நம்ம பண்ணதை பார்த்தாலே போதும், டிப்ரெஷன் ஆயிடும். என்னடா இந்த போட்டோலாம் போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆயிடும். அதுக்கு எதுக்கு 3 நாள் இருக்கும். அதனால தான் எல்லாருக்கும் சொல்றேன், தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, மைண்டை ஃப்ரீயா வச்சுட்டு போங்க. டைரக்டர் அதுக்கு தான் இருக்கார், சொல்லுவார் இது போதும் அப்படின்னு சொல்லுவார், அதை மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. சோ ராதா ரவி சார் அப்ரிஷியேட் பண்ணாரா? ஆமா, வில்லனுக்கே ஒரு டஃப் கொடுத்திருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் இல்ல, அவர் எவ்வளவு பெரிய வில்லன், எவ்வளவு பெரிய லெஜெண்ட் ராதா ரவி சார் வந்து. அண்ணாமலை ஆகட்டும், அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னாரு, நல்லா பண்ணியிருக்கடான்னு அடிக்கடி மீட் பண்ணும்போது அவர் அதான் சொல்லுவாரு, நீங்க நல்லா நடிக்கிற, ஓஹோன்னு வாடா அப்படின்னாரு. இந்த லான்ச்ல நல்லா நடிக்கிற, ஓஹோன்னு வான்னாரு. எவ்வளவு பெரிய வாழ்த்து, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ ராதா ரவி சாரே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு, பா வில்லனா சூப்பரா பண்ணிட்டப்பான்னு. அடுத்த படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த ஹீரோ நடிச்சா நான் இவங்களுக்கு வில்லனா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஹீரோ யாரா இருக்குவாங்க? மணிகண்டன் கூட வில்லனா பண்ணணும்னு ஆசை, கவின் சாரோட வில்லனா பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அப்ப இருக்கிறவங்க எல்லாம் நம்மள வந்து வில்லன்னா, அவங்களுக்கு வில்லனா பண்ணணும், அவங்க வந்து ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியலையே. அதனால இப்ப இருக்க ஆளுங்கெல்லாம் எனக்கு தெரியும், அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து கவின். அவரும் வந்து அவர் கூட நான் நடிச்சிருக்கேன், ஆகாஷ்வாணின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதனால தெரியும். ஆசை தான், யாருக்கு தான் இல்லை ஆசை. ரஜினி சார் கூட பண்ணணும் தான் ஆசை. நானும் அவர் கூட நடிச்சாதான் அவரை பார்க்கணுன்ட்டு ஒரு இதில் இருக்கேன். அதனால வந்து அவர் கூட ஃபர்ஸ்ட் நடிக்கிறேன், அப்புறம் வில்லன்லாம் யோசிப்பேன். ஏதாவது படங்கள்ல போய் நடிச்சிட்டேன்ப்பா, நான் அந்த படத்துல வரப்போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட போய் என்ன பண்ணுவோம், தியேட்டர்ல உட்காந்துருவோம். உட்காந்ததுக்கு அப்புறம் என்னடா நம்ம சீனாவே காணோமே, ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம், அந்த மாதிரி ஏதாவது சீன் நடந்திருக்கா? சிரிக்கிறத பார்த்தா பின்னாடி ஏதோ ஒரு ஜெயிலர் ரஜினி மாதிரி சிரிக்கிறீங்களே, பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு போல. ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியாச்சு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுறாங்க, இதை மாதிரி ஒரு ரோல் இருக்கு, சூப்பர் ரோல், ஒரு பெரிய படம், பெரிய கேஸ்டிங், பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். என்னன்னு பார்த்தா அந்த படம் பேரு ராஜா ராணி. ஆமாங்க, ராஜா ராணில நான் நடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? ராஜா ராணிலையா? ஆரியா படம். ஆரியா, நயன்தாரா மேம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சந்தானம் சார் இருப்பாரு. இவங்க எல்லாரோடையும் எனக்கு சீன் இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி வந்து எல்லா சீனும் சூப்பரா இருந்துச்சு, சீன் அழகா இருந்துச்சு, பயங்கரமா கைத்தெல்லாம் தட்டினாங்க. அவ்வளவுதான், நம்ம கையெல்லாம் தட்டிட்டாங்க, இதுல இருந்து நம்ம கெரியர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஒரு 10 பேரை வந்து கூப்பிட்டு போயிட்டேன் தியேட்டர்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சீன் போகுது அப்படின்றாங்க, இப்போ வருவோம். செகண்ட் சீன் போகுது, வருவார். தேர்ட் சீன் போகுது, இன்டர்வல் முடிஞ்சிச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் வரவில்ல எனக்கு தெரியும் அப்படின்றான் என் ஃப்ரெண்டு. ஆமா அப்படின்னு கட்சியில வந்துருச்சு, கிளைமேக்ஸ் வந்துருச்சு. இப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க, நான் அப்படியே சீட்ல இருந்து அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கேன். இப்படியே வெளியில வந்தவனும் அங்கே வேற நடிச்சேன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி, இந்த மாதிரிலாம் ஏமாத்தி கூட்டு வராது, ஓகே அப்படின்ட்டு போறானுங்க. பார்த்த அந்த சீன்ல இந்த ப்ளூப்பர்ஸ்ல வந்துச்சு அந்த சீனு. என்னடா ப்ளூப்பர்ஸ்ல வந்திருக்க அப்படின்னு, நல்ல வேலை அதையாச்சும் போட்டாங்களே அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி என்னன்னா, சில படங்கள் நம்ம வந்து நினைப்போம், சில படங்கள் வந்து நம்மளுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். பட் படத்தோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து
அந்த ஃப்ளோ அது தடுக்குது இல்லை ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது டேரக்டர் கால், அது ஒன்றும் பண்ண முடியாது. பெருசா வருத்தம் இல்லை, பட் அதை ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அதுல இருந்து எந்த படத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, சொல்லவே மாட்டேன். முதல்ல போய் ப்ரிவ்யூ ஷோ எந்த பார்த்துட்டு பெரிய படத்துல நடிச்சாலும் சொல்ல மாட்டேன், முதல்ல போய் பாருங்க அப்புறமேட்டு. சரி, எங்காவது அதுக்கப்புறம் அட்லி சாரை பார்க்கும்போது கேட்டிங்களா சார், ஏன் சார் என்ன வந்து ஒரு சீன் கூட வைக்கல அப்படின்னு? அதெல்லாம் கேட்டோம். கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? நல்லா தெரியும் அட்லி எனக்கு. முன்னாடிலாம் வந்து ஒன்னா ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால நல்லா தெரியும். அதுதான் சொல்றேன்ல, இந்த படத்தோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் லென்த் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது தப்பு இல்லை. அது அவருடைய படம், அவர் கரெக்டா அது பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. ஃபியூச்சர்ல வேற எங்கன்னா கூட பிளேஸ் பண்ணுவாரு. பட் அது என்ன கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர் ஏதாவது சொல்ல முடியுமா? சூப்பர் கேரக்டர் நான் சொல்லலாம். அது என்னன்னா, நான் ஒரு டெலிவரி பாய். மேம் வந்து உள்ள இருப்பாங்க, கதவு தட்டுவேன், மேம் கொரியர் அப்படின்னுவேன். கொரியரா யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஜான் அப்படின்னு. ஜான் இங்க யாருமே இல்லை அப்படின்றான். ஜான் யாருமே இல்லையா? பெசன்ட் நகர் அண்ணா தெரு செகண்ட் ஸ்ட்ரீட் இந்த வீடு தாங்க அப்படின்னு. அப்படிலாம் யாரும் இல்லை போ அப்படின்றாங்க. ஓ அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கு. போனோன்னா கீழே வந்தால் கீழே ஆரியா சார் இருப்பார். ஆரியா சார் இந்த ஒன்றும் ஆரியா சார் கேட்பாரு, என்ன பிரதர் என்ன போறீங்க? இல்லை சார் ஒரு பார்சல் வந்துச்சு, மேலே போனா. இல்லை மேலே போனீங்களா? மேலே யார் இருந்தா? மேலே ஒருத்தவங்க முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. முடியெல்லாம் விரிச்சு போட்டு இருந்தாங்க சார், அது பேய் சார். இது பேயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு 2 பேரும் அப்ப சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த டைரக்டர்ட்ட இருந்து எனக்கு கால் வரும்பா, எப்படியாவது வரும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது எந்த டைரக்டர்? நிறைய பேர் இருக்காங்க. நெல்சன் சார் இருக்காரு, அட்லி இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் சார் இருக்காரு. இதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட். இதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை அவங்க கூட ஒர்க் பண்ணணும். ஓகே. சோ இது வரைக்கும் நீங்க நிறைய படங்கள்ல நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சிட்டீங்க. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோட வந்து நடிக்க போகும்போது இந்த ஒரு பதட்டம் இருக்குல்ல, ஐயோ நாளைக்கு இவங்களோட நடிக்க போறோம் அப்படின்னு அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் கலந்த ஒரு பயத்தோட ஒரு நர்வஸ்னஸ், அது யார்கிட்ட நடந்திருக்கு? என்ன படத்துல? தனுஷ் சாரோட நடந்திருக்கு. ஜெகமே தந்திரம் படத்துல தான். நாங்க லண்டன்லாம் போயிட்டோம். லண்டன் ஆல்ரெடி குளிரு கூட, சார் வேற அடுத்தது சார் கூட தான் பண்ண பாரும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு ஷிவரிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் வந்தார். வந்து இங்கே பாரு தனுஷ் சாரோட பண்ணுறேன், அதெல்லாம் நீ கேரக்டரில் இரு, நீ விக்கி அந்த கேரக்டர்லேயே இரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஈஸ் ஆச்சு. பட் தே ஆர் வெரி ஸ்வீட். ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு தனுஷ் சார். அவர் வந்து ஜாலியாக பண்ணுங்க ஷரத், கூலாக பண்ணுங்க, நல்லா பண்ணுறீங்க, நிறைய படம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும் போது நம்மளுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடா பரவாயில்லையே, நம்ம கூட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளும் கம்ஃபர்டபுளாக பண்ணிவிடுவோம். அந்த ஃபுல் படமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. லண்டனில் ரொம்ப பியூட்டிஃபுல் டேஸ் அப்படின்னா ஜெகமே தந்திரம் வந்து லண்டன். சாரோட நடிக்கும் போது நடந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. வெம்பிளின்னு ஒரு இடம், அங்கே வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பீட்சா ஷாப் இருக்கு. ஸோ வந்து செட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த பீட்சாலாம் வந்து நல்லாயிருக்கும் சார், நான் எல்லாமே பார்த்து வச்சிட்டேன் சார், இந்த ஷூட்டு முடிச்சோன்னா அங்கே தான் சார் போக போகிறேன். எங்கே சார் ஷூட்டே விட மாட்டுறாங்க, இங்கே லைட்டு வேறு 7 மணி வரைக்கும் இருக்குது. 7 மணி வரைக்கும் லைட்டுனா நான் 8 மணிக்கு எப்போ சார் போய் எப்போ பீட்சா வாங்கி எப்போ சார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து அப்படியா நல்லா இருக்குமா, அது என்ன மாதிரி இது சார், இது பேர்லாம் தெரில சார், அந்த பீட்சா ஷாப் ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு பக்கத்தில் தான் இருக்குன்னா. அப்புறம் அந்த பேர் சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் ஷார்ட் முடிச்சுட்டு திரும்பி வந்தால் பெருசாக ஒரு பீஸா பாக்ஸ் வருது. என்னன்னு பார்த்தா ஷரத் அப்படின்னு கூப்பிட்டாரு. சார் அப்படின்னு, பீட்சா இல்லை சார், இல்லை சார், சார் பரவாயில்ல சார், அடிக்காதீங்க உங்களுக்கு தான் வாங்கினேன் எடுங்க அப்படின்னு எல்லாரும் பீட்சா எடுத்து சாப்பிட்டோம். அந்த கேப்ல வந்து அவர் ஆர்டர் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்க, சரத் ரவி இல்லாம ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய நிறைய கேரக்டர்ஸுமே பண்ணிட்டீங்க. இதுல உங்களோட பர்சனல் ஃபேவரட் எது? அதாவது மாயா ரொம்ப பிடிக்கும். மாயால ஆட்டோ டிரைவரா பண்ணது அது ரொம்ப, ஏன்னா அதுதான் இனிஷியல் ஸ்டேட்ல வந்து பண்ணது. அதுக்கப்புறம் இரும்பு திரை எல்லாருமே சொல்லுவாங்க. இரும்பு திரை அந்த மொபைல் ஷாப் சீன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. வெகுஜன மக்களோட கனெக்ட் ஆன ஒரு இது வந்து, அதுல மொபைல் கடை ஓனர் மாதிரியே இருப்பேன். அதனால அது ரொம்ப எல்லாருமே சொல்லுவாங்க. அப்புறம் ஜெகமே தந்திரம் சொல்லுவாங்க. இனி இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய படங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர்லாம் பண்ணும்போது நம்மளை பார்க்கும்போது என்ன மாதிரியே இருக்காது, வேற யாரோ மாதிரியே இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பரவாயில்லையே நம்ம ஒழுங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கேரக்டர்லாம் பண்ணும்போது. ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இந்த ஜானர் நான் பிரிச்சு மேஞ்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அப்படி உங்க ஸ்பெஷாலிட்டினா அது என்ன? சட்டிலா பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, சட்டில் ஆக்டிங், சட்டிலா சர்காஸ்டிக்கா பேசுறது, சட்டிலா கலாய்க்கிறது, சட்டிலா வந்து வில்லத்தனம் பண்றது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
நம்ம வந்து நிறைய பண்ணி பார்த்துருக்கோம், நிறைய பெருசாக பண்ணி எல்லாருமே பார்த்து மிரட்டிருக்காங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம். ராதாரவி சார் ஆகட்டும், ரகுவரன் சார் ஆகட்டும், இந்த மாதிரி சட்டிலாக பெருசாக நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது படங்கள்ல வந்து ஒரு ஹீரோயினை பார்த்துட்டு வாவ் என்ன ஒரு அழகா இருக்காங்க, எப்பா இதுல நான் ஹீரோவா நடிச்சிருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆன மூமெண்ட்ஸ்? ஹீரோவா நடிச்சிருக்கலாம்லாம் வந்து தோணவே தோணாது, ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியும். அதெல்லாம் கிடையாது. ஹீரோன்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் சாரோட நடிச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு ஹீரோயின் வராங்க, யாரானே தெரியல, என்னடா இது, யாரா இது, இவ்வளோ சூப்பரா இருக்காங்களே அப்படின்னு. அதே அவங்க அந்த ஹைட்ல ஒரு அழகு இருக்குல்ல, அப்படியே மினியேச்சர் மாதிரி இன்னொரு ஒருத்தவங்க அழகா இருந்தாங்க ரொம்ப. அந்த ஹைட்டா இருந்த அழகு வந்து கல்யாணி பிரியதர்ஷன், அந்த மினியேச்சர் மாதிரி இருந்தது வந்து இவானா. ஓகே, அவங்களோட 2 பேருமே மலையாளிஸ், 2 பேருமே அழகா இருந்தாங்க. அப்போ ரொம்ப குட்டி சின்ன பொண்ணு இவானா வந்து அப்போ லவ் டுடே தான் ரிலீஸ் ஆகல. ஹீரோல ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர். ஸோ கல்யாணி பிரியதர்ஷினி பார்த்து தான் வந்து என்னடா இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு வந்து நினச்சேன். இப்போ நயன்தாரா மேம்லாம் வந்து முன்னாடியே பார்த்துருக்கேன். இந்த சினிமாவில் ஃபஸ்ட்டு ஷாட் அவங்களோட தான், நயன்தாரா மேமோட தான் ஃபஸ்ட்டு ஷாட்டே. அதெல்லாம் நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம்ல, இவங்க பார்த்ததே இல்லை. கல்யாணி பிரியதர்ஷினி மேம் வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. சரி, நீங்க வந்து நடிக்க போன புதுசுல ஏதாவது ரொம்ப நிறைய டேக் எடுத்து நீங்க டைரக்டர் கடுப்பேத்தின மொமெண்ட் இருக்கா? இல்லை அந்த மாதிரி இல்லை, ஆனால் அது அதாவது எப்பவுமே என்னுடைய ராசி என்னன்னா வந்து 6 o'clock பேக்கப்னு வைங்களேன், 5:30க்கு தான் வைப்பாங்க. இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 5:30க்கு தான் வரும் ஷாட் வரும். அப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு டைலாக் வந்து, அதாவது 100 லிட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால வந்து லாஸ்ட் டேக்கு லாஸ்ட் ஷாட்டு முடிச்ச உடனே வந்து டைரக்டர் வந்து பயங்கரமா கட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா திட்டிட்டு, அப்புறம் வந்து பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாரு. திருப்பி நாளைக்கு போனா திருப்பி அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சாங்க, பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன், சார் எனக்கு நீங்கள் லாஸ்ட்டாக ஷார்ட் வச்சிட்டிங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது? இல்லை எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன், இதில் வேற வந்து இவங்க வேற லைட்டை கட் பண்ணுறாங்க, அதனால தான் நான் வந்து எடுத்துட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, சினிமா இட்ஸ் நாட் உங்கள் அம்மா எங்கள் அம்மா, இது சினிமா, அதனால் வந்து இது எல்லாருமே இது சகஜம் தான், நான் திட்டினெல்லாம் கோச்சிக்காதீங்க, அதுக்கு நீங்கள் 2 நாள் எனக்கு குட் மார்னிங் சொல்ல பார்த்தீங்களா அப்படின்னு நோட் பண்ணிட்டீங்களா? இனிஷியலாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடுச்சு. நம்மளுக்கு சினிமா தெரியாத வரைக்கும் சினிமாவில் எது நடந்தாலும் ஒரு குத்தமாக இருக்கும். சினிமா தெரிஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் அனுசரித்து போயிட்டு சினிமா இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது தான் நம்மளுக்கு அதோட பாண்டிங் இன்னும் அதிகமாகுது. அதனால் அப்படியே போயிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண எல்லாமே ரொம்ப பெக்யூலியரான, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிக்கான கேரக்டர்ஸ் தான் எல்லாமே. ஸோ யூஸ்வலாக நீங்கள் கதை கேட்கும்போது இந்த விஷயம் இருந்தால் நான் ஓகே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எத்திக்ஸ் இருக்கு? அதாவது எப்படின்னா, 1 நாள் ரோலோ 2 நாள் ரோலோ நமக்கு அந்த கதையில் நம்மளுடைய ரோல் ஏதாவது ஒரு இம்பேக்ட் கொடுக்குதான்னு பார்ப்பேன். இப்போது இரும்பு திரையில் பார்த்தீங்கன்னா, நான் மொபைல் ஷாப்பில் போயிட்டு அவர் மொபைல் ஷாப்க்கு வந்துட்டு அந்த மொபைலை நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ட்ராக் மாறும். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து நான் தான் வந்து மெசேஜை ஆக்ட் பண்ணுற மாதிரி ஷாட் வச்சுருப்பார். ஸோ பெருசாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் சின்னதாச்சும் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணலாம்ல. துருவங்கள் 16லையும் அதே மாதிரி தான். அந்த பேப்பர் பாயாக வரவன் வந்து அவன் தான் அந்த கொலையை பார்த்துருப்பான். அப்படி கொலையை பார்த்தவன் அவன்கிட்ட இருந்து தான் நியூஸ் வெளியில் போயிருக்கும், அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ரோல்ஸ் தான் நமக்கு அமைது. ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரு ட்ரீம் கேரக்டர்ஸ் இருக்கும், இந்த கேரக்டரை கண்டிப்பா நம்ம லைஃப் டைம்ல ஒரு டைம் ஆச்சும் பண்ணிடணும்பா அப்படின்னா அது என்ன கேரக்டர்? எப்பவுமே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிற கேரக்டர் வந்து என்னன்னா, ஒரு வெகுளித்தனமான ஒரு ரோல்ஸ் இருக்குல்ல, அவரை ஏமாத்திடுவாங்க, அவர் பாவம், ஆனா அவரை ஏமாத்திடுவாங்க எப்படி, ஏன்னா லைஃப்லயே அது வந்து இருக்கு நிறைய. அதை பெருசா எக்ஸ்ப்ளோரே பண்ணல, என்னுடைய இது எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு வெகுளித்தரமான ஒரு ரோல்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. 16 வயது நிலை கமல் மாதிரி அந்த மாதிரியான ரோல்ஸ், அந்த கைண்ட்ஸ் ஆஃப் தி ரோல்ஸ். நிஜமாவே அவன் இன்னசென்ட்ப்பா அப்படின்னு வந்து காமிக்கிற மாதிரி ஒரு ரோல். ஏன்னா எல்லாருமே வந்து இன்னசென்ட் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, வீட்லயே கூட ரொம்ப இன்னசென்ட். ஆக்சுவலாவே ஐயோ நம்ப முடியல, எல்லாருமே ஏமாத்திடுவாங்க ஈஸியா. நான் ஏமாந்துருவேன். நல்ல ஆக்டர்ன்றது எங்களுக்கு தெரியும், பட் நிஜமாதாங்க
சரி, அது வரைக்கும் இந்த மாதிரி ரியல் லைஃப்ல எத்தனை பேர்கிட்ட ஏமாந்துருக்கீங்க இன்னசென்ட்டா? ஐயோ நிறைய ஏமாந்துருக்கேன். எந்தெந்த வகையில? மேபி மணி ஆர் சம்திங் அந்த மாதிரி. மணி அதெல்லாம் போயிடுச்சுன்னா வந்து நம்ம சம்பாரிச்சிடலாம் ஈஸியா. பட் நம்மளுக்கு வந்து ப்ராமிஸ்ன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரோம், இது நீங்கள் தான் பண்ணுவீங்க, அந்தபடி நீங்கள் தான் இது நடிப்பீங்க, இல்லை நீங்கள் தான் இது செய்வீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் லேட்ரான் வந்து அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அதில் மறந்துருப்பாங்க. நம்ம ரொம்ப சீரியஸாக அதையே நினச்சிட்டு இருப்போம். அதை நினச்சி நடுவில் நம்மளுக்கு வர்றது எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லியிருப்போம். அதை ஆக்சுவலி யாரும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று அது இல்லாமல் இன்னொன்று புதுசாக உங்களுக்கு அதோட பெட்டராக வந்துச்சுன்னா தயவுசெய்து அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ரூவாக இருக்கிறதுனால உங்ககிட்ட யாரும் ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. நீங்கள் உங்களுக்கு ட்ரூவாக இருக்கிறது நீங்கள் இருந்து தான் ஆகணும். மற்றவங்களுக்கு ட்ரூவாக இருக்க தேவையில்லை. அதனால அதை புரிஞ்சுக்கிங்க. அதை புரிஞ்சுக்கினா லைஃப் ரொம்ப ஈஸியாகிடும். இதே மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. படம் வாய்ப்பு தேடி வருவாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்க காசு போடுங்க நாங்கள் உங்களை நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஏமாந்துருக்கீங்க? அந்த மாதிரி நான் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து ஜெனுவனா ஆடிஷன் நேராக போய் அட்டன் பண்ணுற ஆள் நான். 2014-13 இருந்தே வந்து எல்லா ஆடிஷனுக்கும் நேராக போய் அட்டன் பண்ணுவேன். எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, யாராவது உங்ககிட்ட காசு கேட்குறாங்க ஆடிஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஃபேக்கான இது. சினிமா பண்ணுறவங்க யாரும் நம்மக்கிட்ட இருந்து காசு கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய டேலண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அதுக்கான ஊதியத்தை தான் அவங்க கொடுப்பாங்க. அதுதான் முறை, அதுதான் பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர்த்து பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபேக்கு தான். அதனால் அதை நம்பி யாரும் போகாதீங்க, ஏமாந்துடாதீங்க. ஸோ நிறைய இந்தந்த டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கால் வரும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் டேரக்டர் சொன்னீங்க. ஆனால் என் லைஃப் டைம்லேயே இந்த டேரக்டரோட நான் திருப்பி ஒர்க்கே பண்ணக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி ஏதாவது டேரக்டர்ஸ் இருக்காங்களா? நிஜமாவே ஜென்னுனாவே அப்படி யாருமே இல்லை. நான் சொல்கிறேன், ரொம்ப ஃபார்ச்சுனேட். நான் ரொம்ப லக்கி ஆக்சுவலி. என் கூட ஒர்க் பண்ண டேரக்டர் எல்லாருமே என் கூட 2வது படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பர். மாயா அஸ்வின் சரவணன் வந்து இரவா காலம்னு ஒரு படம் பண்ணார். எஸ்.ஜே. சூர்யாவும் நானும் நடித்தோம். சீக்கிரமாக அது ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ப்ராஜெக்ட் அது ரொம்ப அருமையான ப்ராஜெக்ட். அது கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஜெகமே தந்திரம் பண்ணேன். அதுக்கப்புறம் மிராக்கிள்னு சொல்லிட்டு புது காலை கொரோனா டைமில் ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு, அதில் நடித்தேன். மித்ரன் சரவணன் சாரை 3 படம் பண்ணியிருக்கேன். இரும்பு திரை, ஹீரோ, சர்தார் 3மே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எல்லாரும் திருப்பி கூப்பிட்டு பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் நடித்த ரிலீஸ் ஆகாத படங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது. என்ன படங்கள்? தடை உடைன்னு ஒரு படம் இருக்கு, பாபி அண்ணனோட நடிச்சது. ரொம்ப அருமையான ஒரு பர்சன். அவருடைய முத்ரா ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு அவருடைய ஸ்டூடியோ. அந்த ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு எல்லாமே லைவாக இருக்கும். உங்களுக்கு தோசை வேணும்னா தோசை லைவாக பண்ணி தருவாங்க. ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து பண்ண தடை உடை இன்னும் ரிலீஸ் ஆகாத இருக்குது. அதுக்கப்புறம் நரகாசுரன் கார்த்திக் நரேனோட படம், அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இரவா காலம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு படம் இருக்குது, சின்மையோட ஹஸ்பண்ட் வந்து நடித்த படம், ரொம்ப நல்ல படம். அதுவும் அஞ்சனா அலிகான் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அசுரகுலம்னு ஒரு படம் இருக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆகல. நிறைய படம் இருக்கு ரிலீஸ். இதெல்லாம் எப்ப ரிலீஸ் ஆகுற மாதிரி ஏதாவது டேட்ஸ் ஏதாவது தெரியும்? ஆசை தான் ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு இரவா காலம் மட்டும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா பாப்போம். நாங்கெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், சினிமானாலே ஸ்ட்ரகிள் தான். அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு படம் 2 படத்துல காணாம போயிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஓரளவுக்கு கிராஜுவலா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் உங்களுக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க இப்போ ஒரு படத்துக்கு வந்து நம்ம கொடுக்குற டைம் வந்து ஒரு 20 days 30 days தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாசத்துல வந்து நம்மளுக்கு 30 days இருக்குன்னு வைங்க, 15 days தான் நம்ம வந்து நடிப்போம். இந்த 15 days வந்து இன்னொரு படம் கிடைச்சா அது வந்து காட்ஸ் கிரேஸ், நம்ம அந்த படத்தை போய் பண்ணுவோம். இந்த கிடைக்கலன்னா வந்து வீட்டில் தான் சும்மா இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு யாரும் பே பண்ண மாட்டாங்க. இந்த 15 daysக்குள்ளான பேமெண்ட்டை தான் நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும். எங்களுக்கும் வந்து உங்களை மாதிரி வந்து இஎம்ஐ இருக்குது, ரெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலி. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், டப்பிங் பண்ணலாம். நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஸோ டப்பிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இல்லைனா போயிட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஸ்கிரிப்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஷூட்டிங் இல்லாத டைமில் நீங்கள் அதில் ஆக்கியபைடாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். திங்கக்கிழமை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோமேன்ற தாட் வரக்கூடாதுன்னா நீங்கள் அடுத்தது வேறு ஏதாவது ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுல தான் இருக்குது.
நம்மளுடைய நல்ல டைம் வந்து எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா Luck. காந்தி கண்ணாடி, தாவூத், டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி லைனாக படம் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஏதோ நம்ம மேனிஃபெஸ்ட் Yeah. எப்பயோ பண்ணது அது வந்து நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அது இல்லாத டைமில் வந்து நம்ம வந்து டப்பிங் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கற்றுக்கிறதா இருக்கும், இல்லைன்னா சினிமாலேயே ஏதாவது ஒன்று பண்ணுறது உங்களுக்கு ஓகே. அது ஈஸியாக இருக்கும். நீங்க ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் நீங்க இப்படி ஃபேஸ் பண்ற டைம் ஏதாவது வரும்போது ஏன்டா சினிமாக்கு வந்தோம், நம்ம பேசாம வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி நான் யோசிச்சது இல்லை, எங்கள் வீட்டில் யோசிச்சுப்பாங்க. ம். சரி எனக்கு என்னன்னா சினிமா தான் என்னுடைய ப்ரீத்திங் ஸ்பேஸே. ஸோ நான் சினிமாவில் இருக்கும்போது தான் ஐ ஃபீல் அலைவ். அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் நான் வந்து சினிமாக்கே வந்தேன். இல்லை நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது பண்ணுறதுக்கு, இந்த உலகத்தில் நிறைய வேலை இருக்குது. ஆனால் எவ்வளோ பிடிச்சி பண்ணுறோன்றது இருக்குல்ல, இது மாதிரி வந்து பிடிச்சி பண்ண முடியாது உங்களால் எந்த வேலையும். 24 ஹவர்ஸ் மைண்டும் பாடியும் வந்து ஒரே இடத்துல போட்டு ஒரே ஒர்க்கை பண்ணுறோம். நம்ம முகம்தான், ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போன ஃப்ரேமில் இந்த எக்ஸ்பிரஷன் வந்துச்சு, இந்த ஃப்ரேமில் அந்த எக்ஸ்பிரஷன் திருப்பி வரலே அப்படின்போது அப்போ நம்மளுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கண்டிப்பா. ஒரு ஆக்டரா? ஸோ அது எனக்கு கொடுக்குற வந்து மற்ற எதுவுமே எனக்கு கொடுக்கல. ஸோ அதனால் ஐம் ஹாப்பி டு பி இன் சினிமா. அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு இருந்திருக்கு. ஸ்ட்ரகிள் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும், வீட்டில் திட்டுவாங்க, எல்லாமே இருக்கும் தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சூப்பர் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, அது போதும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட் பற்றியும் சொல்லுங்க, அதில் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணி? அதிலும் பயங்கரமான ஒரு ரோல், சூப்பர் Wow. ரோல். சொல்லும் போது எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ரொம்ப ஆகுது. நல்ல ரோல். அதில் நயன்தாரா மேம் இருக்காங்க, நிவின் பாலி சார் இருக்காரு, ஜெயக்குமார் சார் இருக்காங்க. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப ட்ராவல் நிறைய இருக்கு அந்த ம், படத்துல வந்து ரொம்ப ட்ராவல் நிறைய இருக்கு. என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு இரும்பு திரை மாதிரி எல்லார் இடத்துலையும் நல்லா பேசப்படுற ஒரு கேரக்டர். தமிழ் அண்ட் மலையாள படத்துல நடிச்சாச்சு. ஸோ இதை தவிர வேற ஏதாவது லாங்குவேஜஸ்ல நடிக்கணும்னு ஆசை இருக்கா? எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்? கண்டிப்பா இருக்கு. தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணணும். ஆக்சுவலி ஒரு தெலுங்கு படம் அமைஞ்சிச்சு, பட் அது பாதியிலே நின்றுச்சு. அதனால என்னால் அது கம்ப்ளீட் பண்ண முடியல. இல்லைன்னா டைரக்ட் தெலுங்கு படமாக அது இருந்திருக்கும். தெலுங்கு படம் பண்ணணும்னு ஆசை, ஹிந்தி படம் பண்ணணும்னு ஆசை. ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் லைட்டாக. தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு ஓரளவுக்கு தெரியும், மேனேஜ் பண்ணுறேன். ஹிந்தி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே. ஹிந்தி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். தெலுங்கு கொஞ்சம் ஈஸி தான். நம்ம தெரிஞ்ச நிறைய பேர் வந்து தெலுங்கு பேசுவாங்க, அதனால வந்து ஈஸி தான். அது நம்மளுடைய மொழி தானே, அதனால வந்துடும். அது என்னன்னா சவுத் சைடில் இருக்க மொழி தானே. அந்த ஹிந்தி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கு. ஆனால் ஹிந்தி கற்றுக்கிட்டேன்னா நினைக்கிறேன். ஓகே. ஸோ பொதுவாகவே வந்து ஆக்டர்ஸ்க்கு இந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் அப்படின்றது பேசிக்காகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டைரக்டரோ அந்த மாதிரி வந்து சினிமாவில் நான் இந்த ஒரு இதை வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. மோஸ்ட்டாக ஸ்கூல்லலாம் நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாருமே ஆக்டர்ஸாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, ஸ்கூலில் பண்ணுவாங்க. பட் நடுவில் என்ன இருக்கும், அதை நம்ம பெருசாக வந்து எலிவேட்டே பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாமே ஒரு டச் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வரும். மேபி திருப்பியும் வந்து பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சு பண்ணோன்னா எனக்கும் வந்து ஆசை தான். ஏதாவது சின்னதாக ஒரு ஆல்பம் சாங்காச்சும் பண்ணணுமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது தான். ஸோ ஆனால் அது பண்ணுறதுக்கான சமயமும் டைமும் நம்மளுக்கு வரணும். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு உருப்படியாக ஆக்டிங் பண்ணலாமே, அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பண்ணலாம். இதுலேயே நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது மூவ் ஆகணும். இல்லைனா எல்லாமே ஹாஃப் பேக்டாகவே இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது பண்ணணும். இப்போதான் ஜெயா டிவிக்கே வந்திருக்கேன், இனிமேல்ட்டு எல்லாமே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து சினிமாவில் ஒரு கோல் இருக்கும்ல, அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களா? எனக்கு சினிமாவில் வர்றது தான் ஒரே கோல். ஓகே. ஆக்சுவலி நான் வந்துட்டேன், அதனால என்னோட கோல் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ என்னென்னா சஸ்டெயின் பண்ணுறது தவிர வந்து இன்னமும் ஒரு ஆக்டராக வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகணும், இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஒரு நாசர் சார் பண்ணது, ஒரு ரகுவரன் சார் பண்ணது, ஒரு நாகேஷ் சார், ராதா சார் பண்ணது, ஒரு பாலையா சார் பண்ணதெல்லாம் பாதி கூட வந்து இங்கே இப்போ இருக்க நிறைய பேர் பண்ணவே இல்லை. ஸோ அது அச்சீவ் பண்ணணுன்னு தான் ஆசை. அதுக்கு நிறைய நல்ல கேரக்டர்ஸ் அமையணும். அது பண்ணுறது ஒரு கேரக்டர் அப்போ எழுதுனா மாதிரி இப்போது நல்ல கேரக்டர்ஸ்க்கு ஆள் எழுதுனா வந்து டெஃபினட்டாக வந்து நாங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச்.